பார்க்க போகிறோன்னா கோதுமை பிஸ்கெட்டு. அதை எப்படி பண்ண போகிறோன்னு இப்போ பார்ப்போம். 1 கப் கோதுமை மாவு, மைதா 2 கப் மைதா, 2 கப் கோதுமை மாவு, அதே போல் அதுக்கேற்ற மாதிரி 1 கப் மைதா மாவு, 1 முட்டை, அதை அடித்து நல்லா கலக்கணும். ஒரு முட்டை அடித்து ஊற்றிருக்கு. அது கூட 1 கப், நம்ம எந்த கப்புக்கு மைதா எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு சீனி, சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம். சரி, கட் பண்ணு. ரொம்ப செலவு சோடா, கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் அதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பண்ணி வச்சிருந்த கோதுமை மைதா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கணும். கட்டி விழாமல் கலக்கணும். அப்படியே நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரசி எடுக்கணும். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரசி எடுப்போம். பதத்தில் இப்போ விரசி எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான போதும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு விடணும். இப்படி இது இனி சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி எடுக்கணும். கட் பண்ணு. அதை நீங்கள் இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டி வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நாங்கள் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுது. ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் நீங்கள் கட் பண்ணி எப்படி செஞ்சு கொடுத்தா சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி ஆசையாக சாப்பிடும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடணும். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கடாவை காய வச்சுருக்கோம். நல்லா காஞ்சாச்சு. இனி ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் ஊற்றிக்கிடும். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மாதிரி பொரிச்சு எடுக்கணும். பிஸ்கட் எப்படி இருக்கு? பிஸ்கட் சூப்பர். இப்படியெல்லாம் நீங்கள் விதவிதமாக செஞ்சு கொடுத்தா சின்ன பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்பெஷல்